சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் விபத்தில் சிக்கி உயிருக்கு போராடிய சரக்கு வாகன ஓட்டுநர் படுகாயத்துடன் மீட்கப்பட்டு உள்ளார். இது குறித்த தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் சுரேஷ் கண்ணன். வணக்கம் சுரேஷ் கண்ணன், இது குறித்தான தகவல்களை வழங்கலாம். வணக்கம். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகே செங்கல் ஏற்றி வந்த லாரியும் சேமியா ஏற்றி வந்த மினி லோடு வேனும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 4 பேர் காயமடைந்தனர். இதில் வேனு சிக்கிக்கொண்ட ஓட்டுநரை 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி பொதுமக்கள் மீட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதாவது செங்கல்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் சத்தியமூர்த்தி. இவர் சென்னையில் உள்ள சேமியா கம்பெனியில் வாகனம் ஓட்டி பணிபுரிந்து வருகிறார். அந்த வாகனத்தில் லோடு ஏற்றிக் கொண்டு மானாமதுரை நோக்கி சிவகங்கை பைபாஸ் சாலையில் வழியாக சென்றுள்ளார். அதே வேளையில் மானாமதுரையில் சேர்ந்த சேம்பர் லாரி ஒன்று செங்கலை ஏற்றிக்கொண்டு மதகுபட்டியை நோக்கி சென்றுள்ளது. அந்த லாரியை ராஜாங்கம் என்ற ஓட்டுநர் ஓட்டி வந்துள்ளனர். மேலும் அந்த லாரியின் சுமை தூக்குபவர்கள் இருவரும் பயணம் சென்றுள்ளனர். சிவகங்கை மதுரமுக்கு பைபாஸ் சாலை அருகே வரும்போது இரு வாகனம் நேருக்கு நேர் மேற்கொண்டதில் இதில் லாரி மீது பயணம் செய்த லோடுமேன்கள் இருவர் மற்றும் ஓட்டுநர் ராஜாங்கம் ஆகிய மூவரும் லேசான காயத்துடன் தப்பிய நிலையில் வேன் ஓட்டுநர் சத்தியமூர்த்தி மட்டும் வேனுக்குள் சிக்கிக் கொண்டார். இதனை கண்ட வழியாக சென்ற பொதுமக்கள் 108 ஆம்புலன்ஸ் மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். உடனே சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் சேர்ந்து ஓட்டுநர் சத்தியமூர்த்தியை சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக போராடி மீட்டனர். இச்சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.